தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். ஒரு 4 நாளா இந்தியில் பாராளுமன்ற இளைஞர்களின் மாணவர்களின் விஷயமாக பெரிய போராட்டம். இது மாணவர்களோட போராட்டம், இளைஞர்களோட போராட்டம். அவங்களுடைய கோரிக்கை 2. ஒண்ணு, கிட்டத்தட்ட 20 மாணவர்கள் அவங்க சூசைட் பண்ணி இன்னும் இழந்திருக்காங்க. அதற்கு யாரு அது பொறுப்பேற்று மந்திரி அவர்கள் ராஜினாமா செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு கோரிக்கை. 2வது, இந்த பேப்பர் லீக் இதுல இருந்து எப்படி வராம என்ன மசோதா எடுத்து வர்றீங்க, என்ன திட்டம், இது 2 கோரிக்கை. காங்கிரஸ் கட்சி தலைவர் ராகுல் காந்தியின் தலைமைக்கு நாங்க மாணவர்களின் கோரிக்கையை சப்போர்ட் செய்யறோம், அதுக்காக நாங்க பாராளுமன்றத்தில் போராட்டம் எடுப்போம். எங்களுக்கு பாராளுமன்றத்துக்கு ஆக்சஸ் அதை பண்ணி நாங்க மாணவர்களுக்காக சப்போர்ட் என்ன செய்யறோம். நாங்க மாணவர்கள் என்ன கேட்கிறாங்களோ அதை நாங்க திருப்பி வலியுறுத்துறோம். பிரைம் மினிஸ்டர் வீட்டுக்கு வெளியே உட்கார்ந்து பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களுக்கு அவருடைய கவனத்திற்கு எடுத்து வர வேண்டும் என்றதற்காக நாங்க அதை நேற்று எங்க தலைவர் ராகுல் காந்தி மகாத்மா காந்தி கொல்லப்பட்ட இடம் தான் அவங்க நடைப்பயணமாக செல்லலாம் அப்படின்னு நாங்க நினைச்சோம். ஆனா செய்ய விடல. அதனால நாங்க பஸ்ல போய் அது காந்தி ஸ்மிருதி நடைப்பயணம் இதுதான் நடந்தது. நாங்க மாணவர்களுக்கு ஃபுல் சப்போர்ட். இன்னைக்கு மத்தியானம் 12 மணிக்கு பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க. நாளைக்கு மறுபடியும் பேச்சுவார்த்தை என்ன பதில்னு சொல்றது பாக்குறீங்க? மாணவர்களின் கோரிக்கை ரொம்ப ஸ்ட்ராங். என்னது பொறுப்பு? 20 பேர் இறந்திருக்காங்கன்னா அதுக்கு பொறுப்பு யாராவது அந்த பொறுப்பு யார் எடுத்துப்பாங்க? மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ய வேண்டும். அதுல ரொம்ப தெளிவா இருக்காங்க. அது இதுவரைக்கும் மோடி அரசு அதை ஒப்புக்கொள்ளவில்லை. அதுதான் அதுதான் நடந்துச்சு. இன்னைக்கு 12 மணி மீட்டிங். சார், மாணவர்கள் நடத்திய அந்த போராட்டங்களை பாத்தீங்கன்னா இந்த பஞ்சாப் அங்க சேர்ந்தவங்க எல்லாம் கத்தி வச்சுட்டு சுத்திட்டு இருக்காங்களே சார். எந்த போராட்டம் இருந்தாலும் அது சிலர் வெளியிலேருந்து அதை கலாட்டா பண்ணி அது தடுக்க முயற்சி எடுப்பாங்க. எந்த போராட்டம் அப்படி சில பேர் உள்ள இதை செய்யறாங்க. அதுல இருந்தே தெரியுது இந்த போராட்டம் எவ்வளவு சக்சஸ். நானும் கலந்து கொண்டேன் அந்த போராட்டத்தில். திங்கட்கிழமை நானும் போய் மாணவர்களோட போய் ரொம்ப தெளிவா இருக்கு. மாணவர்கள் எங்கேயும் இல்லாம அவங்களோட கோரிக்கைக்காக தான் வராங்க. ஆங்கிலத்தில் ஆர்கானிக் ப்ரொடெஸ்ட் அப்படின்னு தானா யாரும் அவங்களை வலுப்படுத்தவே இல்லை. அவங்களே இது போராட்டத்தை நடத்துறாங்க. போராட்டம் அற வழியில நடந்தது அப்படின்னாக்கா தமிழக அரசு அமைச்சர் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த இதுக்கு என்ன சொல்லியிருக்காரு? இந்த போராட்டம் அற வழியில நடந்ததுன்னா நாங்க ஆதரவு தெரிவிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் சொல்லியிருக்காரு. ராஜ்பவன் சொல்லியிருக்காரு. அதை பத்தி எனக்கு தெரியாது. தமிழ்நாட்டை இதை பொறுத்த வரைக்கும் நம்ம நீட்டை எதிர்க்கிறோம். ஆனா இது நீட் மட்டும் இல்ல, பேப்பர் லீக்குக்காக நாங்க போராட்டம். நம்ம தமிழ்நாட்டு எல்லாத்துக்கும் அது